வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தை மிகச்சிறந்த முறையிலே வழி நடத்தி தந்த மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு தொடர்ந்து யோகம்ங்கிற தலைப்பில் உள்ள கவிகள், அருமையான கவி. இன்றைக்கும் முழுமை பேறு பற்றி கூறக்கூடிய கவி
விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி யோகம் அறிவின் முழுமை பேறு என்ற தலைப்பிலே தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். தெய்வ நிலை அதனை வெளி பிரம்மம் என்று தேர்ந்த சில சொற்களினால் விளக்கலாகும். தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்கள் அல்லால் மற்றோர் உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார்? வாரீர் சொல்வேன். அத்வைதக்கும் துவைதத்திற்கும் இடையிலே உள்ள ஒரு பாலம். தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி. அதாவது தெய்வ நிலை, தெய்வத்தை அல்ல, தெய்வ நிலை. பல நிலைகளிலே தெய்வம் இருக்கிறது. மனிதர்களாக, ஜீவராசிகளாக, பஞ்சபூதங்களாக, அப்பால் சுத்த வெளியாக, மூலப்பொருளாக. எனவே தெய்வ நிலை என்றால் சுத்த வெளியின் பல்வேறு பரிணாம நிலைகள் என்ற அர்த்தம். இந்த தொடரிலே உலக மக்களுக்கு உள்ள ஒரு கருத்து என்ன என்றால், தெய்வம் என்பது குறிப்பிட்ட இடத்திலே ஒரு வழிபாட்டுக்கான இடமாக அமைந்திருக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. இப்படி கோடிக்கணக்கான பேர் அல்லவா உலகத்துல. அதே மாதிரி சொல்றாங்க, தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றார். இதற்கு மூலப்பொருள் எது? ஒரு தனி மனிதனாக என்னை எடுத்துக்கொண்டோம் என்றார். எனக்குள் நான் பார்க்கக்கூடியது உடல். உடலுக்குள் உயிர், மனம், அறிவு இருப்பதாக எல்லோரும் சொன்னார்கள். நாமும் நம்பிக்கொண்டோம். இது எப்படி, எங்கே, எவ்வாறு செயல்படுகிறது? மனதுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் எது மூலம், என்ன தொடர்பு என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பினால் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அந்த விளக்கத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த தெய்வ நிலையிலேயே ஆதி நிலை அல்லவா சுத்தவெளி, அதை அறிந்தால்தான், அதுவே எழுச்சி பெற்ற காரணத்தை அறிந்தால்தான், பலவாக மலர்ச்சி பெற்ற விதத்தை அறிந்தால்தான் உயிரையும் அறிய முடியும், அறிவை மனதையும் அறிய முடியும். அதனால் வெறும் வழிபாட்டுக்கான ஒரு வழிமுறையிலே தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் அதிலே விளக்கம் பெற்றவர்கள் என்பது மிக குறைவேதான். எனவே தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். அந்த கோடிக்கு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அப்படி தெளிவாக அறிந்தவர்கள் கோடிக்கு ஒருத்தர் அப்படின்னா 820 ஞானிகள் இருக்கணும் உலகத்துல. ஸோ இது அந்த காலத்துல, மகர்ஷி எழுதிய காலத்துல ஜனத்தொகை குறைவாக இருந்தது, அப்போ வந்திருக்கலாம். இன்றைக்கு இவ்வளவு ஜனத்தொகை உள்ள காலகட்டத்துல இது பல கோடிக்கு ஒருத்தர் தான் தேட முடியும். தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். தெய்வ நிலை அதனை வெளி பிரம்மம் என்று தேர்ந்த சில சொற்களினால் விளக்கலாகும். வெளி என்ற சொல்
கூட பாரதியார் பயன்படுத்தியிருக்கின்றார், வள்ளல் பெருமான் பயன்படுத்தியிருக்கின்றார், மகரிஷி விரிவாக பயன்படுத்துகிறார். பிரம்மம் என்ற சொல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்து மதம் என்ற ஒரு எல்லைக்குள் பிரம்மம் என்ற சொல் மிக பரவலானது. இந்த உலகத்தையே பிரம்ம லோகம் என்று தானே சொல்றாங்க. இந்த யூனிவர்ஸ் அல்லது காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே அங்கு பிரம்மலோகம் என்று சொல்றோம். இப்போ பிரம்மம் என்பது எப்போதும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகம். இது மூலப்பொருள் அல்ல, சிவம் அல்ல, சுத்தவெளி அல்ல. இது விண்நிலை, விரிந்து கொண்டே போகக்கூடிய சக்தி கல நிலை, அது பிரம்மம். அதனால் வார்த்தைகளையே நாம் பிரித்து பார்க்கின்ற போது ஒரு தெளிவான பிரிவினைகளை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு பெயரிட்டிருக்கிறார்கள். இப்ப சிவனுக்கே ஈஸ்வர் என்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா? அப்ப ஈஸ்வர் என்ற சொல் எங்கே பொருந்தும் என்றால் எழுச்சி பெற்ற நிலை. இந்த சொல்தான் ஈஸ்ட் என்ற சொல்லுக்கும் பிறகு ஈஸ்டர் என்ற சொல்லுக்கும் வேர் சொல். தானாக எழுச்சி பெறுகின்ற திசை கிழக்கு, ஈஸ்ட். வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் தானாக உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர் சண்டே. ஸோ ஈஸ்வர் என்றால் தானாக எழுச்சி பெறுவது, கினமேட்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்ப தன் எழுச்சி, தானாக எழுச்சி பெறுவது ஈஸ்வர். அதுபோல் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்த பொருள் உண்டு, அதற்குள்ளேய இயக்க தனித்தன்மை, தனித்துவம் உண்டு. எனவே தெய்வ நிலை அதனை வெளி பிரம்மம் என்று தேர்ந்த சில சொற்களினால் விளக்கலாகும். தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும், இதுதான் மிக முக்கியமானது. தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்கள். அப்போ தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும். அறிவு உயிராச்சா, உயிர் அறிவாச்சா என்றால் அறிவுதான் உயிர் ஆகுது. ஆனா உயிரை கொண்டு அறிவை அறிகிறோம். உயிர் இல்லாத பிணம் எதை சிந்திக்க முடியும்? இதற்கு மூலப்பொருள் எங்கேன்னு பாருங்க. ஏன் உயிரான பிறகு உயிரே அறிவை அறிகிறது? உயிராருக்கு முன்பு ஏன் அறிவு தன்னை அறியவில்லை என்றால், அறிவே அடக்க நிலையில், மூட நிலையில் தன்னை அறிய முடியாது. தன்னை அறிவதற்கு அறிவு தன்னுடைய ஆற்றலெல்லாம் வெளிப்படுத்தி இறுதியிலே பகுக்கப்பட்ட அறிவாக, ஆராய்ச்சி அறிவாக வெளிப்பட்ட இடம்தான் மனித நிலை. அந்த இடத்துலதான் அறிய முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு நான் இன்னார் என்ற அடையாளம் எப்ப தெரியுதுங்க? பிறந்த குழந்தைய நீ கிறிஸ்தவனா, இந்துவா, முஸ்லிமான்னு கேளுங்க, என்ன குறியீடு காட்ட முடியும்? எல்லாத்துக்கும் சிரிக்கும். வளர வளர அதை புரிந்து கொண்டாலும் கூட இறைவன் என்பது யார் என்று கேட்டா எந்த வயசுல பதில் சொல்ல முடியும்? இல்ல. அதற்கென்று பகுத்தறிவை பயன் கொண்டு ஆராய்ந்து பார்த்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மறை நூல்களை எல்லாம் படித்து
அவற்றை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்து விளங்கி கொண்டு வருகின்ற போது, அதை கடந்து ஒரு சிந்தனை ஆராய்ச்சி வருகின்ற போதுதான் சுயமாக பயிற்சியின் மூலமாக இதுதான் இறைநிலை என்பதை அறிய முடிகிறது. அப்போ மனிதனாக பிறந்தவருக்கே இத்தனை இருந்தும் அறிய முடியவில்லை அல்லவா? தன் மூலமாகிய தொகுத்தறிவையோ முற்றறிவையோ பேரறிவையோ அறிய முடியவில்லை இல்லையா? காரணம் என்ன என்றால், அறிவு தன்னை அறிய முடியாது. அது அறிவதற்கு என்று ஒரு திணிவு வேண்டும். திணிவு பெற்ற நிலையிலே தான் அறிகிறது. இப்போ தொட்டான் சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு. அந்த விதை, இந்த விதையை தொட்டா சினுங்குதா சுருங்குதா? ஒன்றும் செய்யல. அப்போ சுருங்காத விதையிலிருந்து தொட்டால் சினுங்கக்கூடிய அந்த செடி எப்படி வந்தது? இப்படி இறைவனே சில பொருட்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்து முற்றிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற இடம் பகுத்தறிவு, மனித இனம். அதுபோல அறியாத அறிவே அறிகின்ற அறிவாக வெளிப்படும், மாற்றம் அடையும். சினுங்காத விதையிலிருந்து சினுங்கக்கூடிய செடி வந்தது போல தன்னையே அறியாத அறிவிலிருந்து எல்லாம் அறியக்கூடிய அறிவாக வெளிப்பட்ட இடம் மனிதன். அதனால் தெய்வமே உயிராகி பிறகு அறிவாகி ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட, அதாவது நிலைத்த என்றால் இறைநிலை மட்டும்தான். அதான் என்றைக்கும் உள்ள பொருள், அழியாத பொருள், அது ஒன்றுதான். ஆனா இந்த அழியாத ஒன்றை அறிகின்ற இடம் எங்கே? அழிகின்ற ஒரு இயக்கம், அழிகின்ற ஒரு உடல், ஒரு மனித உடல். இங்கத்தான் அறிய முடிகிறது. எனவே அறிதல் அறிய முடியாத நிலை. அதைத்தான் நம் மகர்ஷி அவர்கள் இங்க அமெரிக்காவிலேயே ஒரு பயிற்சி நடத்தி கொண்டிருந்த போது ஒரு அன்பர் கேட்டார், சாமிஜி, டஸ் காட் ஹேஸ் சென்ஸ்? அவருக்கு உணர்வு உண்டா? இஸ் நான் சென்ஸ் என்றார் மகரிஷி. உணர்வு கிடையாது. அதனால் உணராத தெய்வம், உணர்கின்ற தெய்வம், இந்த ரெண்டு இருக்குன்னு உலகத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டு பாருங்களேன். தெய்வத்துல உணராத தெய்வம் ஒன்று உண்டு, உணர்கின்ற தெய்வம் ஒன்று உண்டு அப்படி எந்த உபன்யாசரையாவது கேட்டு பாருங்க. தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் உணராத தெய்வம் ஒன்று உண்டு, உணர்கின்ற தெய்வம் ஒன்று உண்டுன்னு கேட்டுப்பாரு. யார் சொல்ல முடியும்? இந்த வரலாறு ஒன்றும் இல்லாத சுத்தவெளியே எப்படி எழுச்சி பெற்றது? அதற்கான மூலக்கூறுகள் எங்கே? அதை தெரிந்து இந்த 6 பண்புகள் அதுக்குள்ளேயே அடக்கம் பெற்ற விதையே விருட்சமாக மாறியது போல் வெளியே அனைத்துமாக மாற்றம் பெற்றது. அப்ப எல்லாவற்றுக்குமான சத்து பொருள் உள்ளேதான் இருந்திருக்கு. அது வெளிப்பட்டால் தான் அதன் மூலமாகத்தான் அறிய முடியும். இப்போ ஒரு புண்ணிய பதிவு இருக்குங்க, அதற்கென்று ஒரு மெச்சூரிட்டி டைம் இருக்கு. அது நம்ம இடத்துல இருக்கு. ஆனா மெச்சூரிட்டி டயத்துக்குள்ள நம்முடைய ஆயுள் முடிகிறது. அப்ப என்ன ஆகுது? நம்மில் இருந்து வந்த சந்ததி நாம் இறந்த பிறகு கூட அந்த புண்ணியம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படும். இப்ப நமக்கு தெரியுமா புண்ணியம் இருக்குன்னு? அங்க வெளிப்பட்டதே. அப்ப இல்லாதது அங்க வந்ததா? இல்ல இருந்தது அழிந்து போனதா?
ரெண்டுமே இல்லை. கீதையில ஒரு அடிப்படை ஸ்லோகம் சொல்வது போல, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்புறம் என்ன நடக்குது? இருப்பதே தரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு வட்டம், சுத்தவெளி, துகளாகும், விண்ணாகும், பூதங்களாகும், உயிர்களாகும், மீண்டும் சுத்தவெளியாகும், எல்லாமாக மாற்றம் பெறும். அதை தவிர வேறு எதுவும் இங்க வரல, இல்லை. அதற்குள் நடக்கின்ற திருவிளையாடல்கள். திரு என்றால் இறைநிலை, விளையாட்டு என்றால் எல்லாமே அதனுடைய இயக்கங்கள். இப்படி இந்த திருவிளையாடல் தன்னை உயிராக வந்த மனிதர்களிலே யார் தன்னை நான் யார் என்ற கேள்வியோடு உடல் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, மனம் நான் அல்ல என்றெல்லாம் ஒவ்வொன்றுடைய இயல்புகளை புரிந்து கொண்டு பிரித்து பிரித்து உள்ளே போகின்ற போது இவை அனைத்தையும் சுமந்து கொண்ட ஒன்று, பல்வேறாக கதகளி இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று, கலியுகா. கலி என்றால் திருவிளையாடல்கள். அதுதான் அந்த மூலப்பொருள், அறிவு. எனவே இந்த உணராத தெய்வமே எங்கே உணர்கின்ற திறம் பெற்றது? பஞ்சபூதங்களான பிறகு எங்கே ஜீவகாந்தம் என்று ஒன்று தோன்றியதோ அந்த அலை நிலையிலேதான் அது உணர்கின்ற சிறப்பை பெற்றது. அப்ப உணர்கின்ற பரமாத்மா, ஆத்மா என்றால் உணர்தல் அர்த்தம், உணரக்கூடிய திறம் என்ற அர்த்தம், சென்சிங் ஃபேக்கல்டி, அதான் ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவை ரெண்டா பிரிக்கிறாங்க, பரம் ஆத்மா, ஜீவ ஆத்மா. உடலுக்குள் எல்லை கட்டியது ஜீவ ஆத்மா, உடல் என்ற எல்லை இல்லாதது பரமாத்மா. அப்ப 8 முதல் 13 வரைக்கும் இது உடலுக்குள்ளாகவும் இருக்கிறது, உடல் கடந்தும் இருக்கிறது. அதைத்தான் உணர்கின்ற தெய்வம் பரமாத்மா. கீதையில எல்லா இடத்துலையும் ஜீவாத்மா பரமாத்மா பற்றி தானே பேசுது. அப்ப பரமாத்மாவாகிய என்னை அறிய வேண்டும் என்றால் முதலில் உனக்கு உள்ளாக இருக்கின்ற ஜீவாத்மாவை நீ அறிய வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறியாமல் பரமாத்மாவாகிய என்னை நீ அறிய முடியாது என்கிறது கீதை. இதையே தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. இப்ப அன்னைக்கு ஒரு கேள்வி வந்தது, நமக்குள் தான் உணர்கிறோமா அல்லது வெளியே சுத்தவெளிக்கு போய் உணர்கிறோமா என்றால் முதல்ல வெளியே போய் தான் உணர்கிறோம், பிறகு நமக்குள்ளேயே உணரலாம். ஏன்னா மனதின் இயல்பு விரிந்து போகக்கூடியது, சுருங்குவது கடினம். துரியாதம் போயிடுறோம் எளிதாக. சாந்தி தவன் வருதா? சாந்தி எங்க இருக்கு? நமக்குள்ள ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அது எவ்வளவு எளிதாக அறிய முடிந்தது, உணர முடிஞ்சது. ஆக்னை தெரியுது, துரியம் தெரியுது, சாந்தி தெரியலையே. எனவே மனதின் இயல்பு விரிந்து போகக்கூடியது, அது சுருங்கி தன்னிலை நிற்பது கடினம். அதனால் இந்த நுட்பத்தை அறிந்ததனால் மகர்ஷி அப்படி போய் இப்படி வந்தான். இந்த நுட்பத்தை அறியாதவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, தனக்குள் அறிந்தால்தான் பிரபஞ்சத்தை அறிய முடியும் அப்படின்னு. இப்படி உயிராக வந்த பிறகு இந்த உயிருக்குள் நிலைத்திருப்பது அறிவே என்று உணர்ந்து உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார் வாரீர் சொல்வே. இந்த உயிர் இந்த உடலில் பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, இறந்த பிறகு என்ன ஆகும், யார் சொல்ல முடியும்?
வேதத்திலே மட்டுமே சொல்கிறது. வேற எல்லா இடத்திலையும் பாருங்க, பக்குவம் அடைந்தால் அது மனிதனாக பிறக்கும், பக்குவம் அடையலைன்னா மறுபடியும் கழுதையா பிறக்கும், நாயா பிறக்கும். இது என்ன ஒரு முட்டாள்தனம் என்றால், இதை பேசியவரும் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு 500 பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் மறந்துடுறாங்க பாருங்க. யாரும் கழுதுக்கு பிறக்கலே இல்லை. இது எப்படி நம்ப முடிகிறது இதெல்லாம்? இது மாதிரி ஒரு கற்பனை அமானுஷ்யமான கதைகள் எல்லாம் இன்றைக்கும் செல்லுபடியாகுது இல்ல? நம்மிலேயே கூட இது மாதிரி கதை பேசினாதான் கூட்டம் அதிகமா வரும். மகசூல் தத்துவத்தை மட்டும் பேசினா அதுல 1/4 பங்குதான் வரும். அதான் சொல்கிறோம், வேதாத்திரியம் அவள் எளிதானது அல்ல. அது எளிதுன்னு சொல்றாரு மகரிஷி. ஆனா இந்த எளிமையான வேதாத்திரியத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு கூட என்னுடைய அறிவு இல்லை என்பது யதார்த்தம். ஏன்னா நம்ம சீரியல் பார்த்து பார்த்து எப்போ தொலைக்காட்சியிலே சீரியல் வந்ததோ அப்பவே நம்முடைய அறிவு மழுங்க தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். எப்படி? ஒரு வரிதான் இருக்கும் அந்த கதை. ஒரு எபிசோட்ல அந்த கதை ஒரு வரிதான் இருக்கும். அது 30 நிமிஷம் இருப்பான் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுங்க? ஒரு வரியை புரிந்து கொள்வதற்கு 30 நிமிடம் ஆகும். இப்படி மழுங்கடிந்து போன மூளை இங்க மனோலக்கில் வந்த உடனே மட்டும் அப்படியே பேரறிவாயிருமா? இங்கேயும் கதை சொன்னாதான் கூட்டம் வருது. அப்போ வேதாத்திரியத்தில் உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் மிக குறைவு. அதெல்லாம் நம்முடைய இடத்துலதான் இருக்கு. சிகாகோ மன்றத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அம்மா மாரியான்னு கேட்டிருக்காங்க. இங்கே கதை கேட்பவர்கள் குறைவு, எல்லோருமே சிந்தனையாளர்கள் தான். அப்படி இந்த வேதாத்திரியத்தை ஒவ்வொரு கவியாக நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அதில் உட்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளதனால் தானே கொடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கவிக்குள்ளும் மகரிஷி அவர்கள் ஒரு துறையை, ஒரு தத்துவத்தை பல கோணங்கள்ல பேசுவார். நம்ம கேட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு கவிக்குள்ளும் ஏதோ ஒரு கருத்து புதிதாக ஒளிந்திருக்கும். அதெல்லாம் தேடி அனுபவிக்கின்ற சுகம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இதெல்லாம் நாடுவார்கள். அந்த வகையிலே மிக அற்புதமான ஒரு கவி, உயிரை பற்றிய கவி. இதை அறிகின்ற வழி நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணக்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு உலக நல வாழ்த்து நம்ம லக்ஷ்மணன் ஐயாவுக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுக்கலாமா? இருக்காங்களா ஐயா? ஐயா இருக்குங்க ஐயா, இருக்குங்க ஐயா. சூர்யா ஜெயமணி அம்மா பொறுத்தருள் இன்றைக்கு. சரிங்களா? வாழ்க நன்றிங்கய்யா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடுங்க நீமாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தாலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பாடுங்கய்யா, பாடுங்க. உலக நல்ல வாழ்த்து பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள்.